ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, ஒரு சூப்பரான ரசம். இது பருப்பு ரசம். இந்த ரசத்துக்கு பருப்பு வேக வைக்க வேண்டாம், புளி ஊற வைக்க வேண்டாம், எந்த பொடியும் போட வேண்டாம். இது வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப ஈஸியான குவிக்காக செய்கிற ரசம். இது எப்படி செய்யலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்குங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அவளுக்கு கொஞ்சம் பருப்பு போடுங்க. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி. இது 2 பேருக்கான 2 பேர் 3 பேர் உள்ளவங்களுக்கு ரசம். 2 தக்காளி போடுங்க. புளி அந்த விதையும் அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க ஓடெல்லாம் நீக்கின புளி கொஞ்சம். இது இப்படி ஸ்மாஷ் பண்ணால் அந்த பாருங்கள் இவ்வளோ வரும். புளியும் அதிலே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு கொஞ்சம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பல்லு இருக்கும். பூண்டு அதில் போட்டுருங்க. இதுக்கு மெயினாக மிளகு, சீரகம். மிளகு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம். இது போட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மிக்சி பவுலில் அது பருப்பு, அந்த புளி, மிளகு, சீரகம்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு தாளிக்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போடலாம். கடுகு பொரியுது இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பு, இது புளி எல்லாமே, அதை அப்படியே இதில் கொட்டிடும். தண்ணி இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்க முடியாது, இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போது இந்த சமயத்தில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிற்பாடு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்க்கலாம். மற்ற ரசம் மாதிரி பொங்குனோடனே ஆஃப் பண்ணாதீங்க. இது நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இது கொதித்த பிற்பாடு இதில் கொத்தமல்லி தழை நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அப்படி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் ரெடி.